வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். அருமையான ஒரு கதை உங்களிடம் எடுத்துரைக்கிறேன். கதையில் வரக்கூடியவர் கதாநாயகன். அந்த கதாநாயகன் பெயர் கடைசியில் சொல்லுவேன். அதாவது அவர் ஒருவர் சென்னையில் இருந்தார். சென்னையில் இருந்து கொண்டு சாப்பாடை கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலமாக அன்னதானத்தை வணங்கி கொண்டு இருந்தார். வீட்டுக்கு வந்தவர்களை அனைவரையுமே சாப்பிட்டீர்களா என்று கேட்கிற ஒரு குணம் அவருக்கு மட்டுமே காலங்காலமாக இருந்தது. ஏன் என்றால் அவர் வேலை பார்க்கும் சமயத்தில் சாப்பிடும்போது பிசையும் போது சாம்பார் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் சாப்பிடாதீங்க, வந்து சாப்பிடுங்க, இந்த ஒரு ஆளை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுபோக இன்னொரு வேலையை ஒன்று செஞ்சிகிட்டு இருக்கும்போது, ஹீரோ சாப்பிடலை, நீங்கள் கீழே வாங்க, ஹீரோ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் சிந்தித்து பார்த்த அவர், ஒரு நாளில் நாம் நல்லபடியாக வந்தால் முதலில் ஒரு குறைந்தது 1000 பேருக்காவது நாம் அன்னதானம் உணவாக கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலில் அவருக்கு தோன்றியது. பிறகு வாழ்நாளில் அவர் ஜெயித்து காட்டினார். பிறகு அதையே செய்தார். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு உணவளித்தார். 1000, 2000, 3000 இப்படி பல மடங்கு கூடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தது. இன்றளவும் அவர் மறைந்தும் அன்னதானத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் சொர்க்கத்துக்கும் போய் இருக்கிறார் மறைந்து. சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே உள்ளவர்கள் எல்லாருக்குமே பசி 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 என்று இருக்கிறார்கள். அந்த நபர் உள்ளே போன உடனேயே அங்கேயும் போய் சாப்பிட்டீர்களா என்று கேட்டுள்ளார். உடனே எல்லாரும் வயிறு பசி தான் என்று சொல்லும்போது அதில் உள்ள ஒருவர் சொன்னார், அந்த வரக்கூடிய நபரை கை விரல் மட்டும் சாப்பாடு இருக்காது, உடல் முழுவதும் அவர் சாப்பாடு தான், அவரை தொட்டால் போதும் உங்கள் பசி தீரும் என்றார்கள். அனைவருமே ஓடி வந்து கட்டி பிடித்தார்கள். பசி நின்றது. அவர் வேறு யாரும் அல்ல, விஜயராஜ் என்ற விஜயகாந்த், விஜய் என்ற பாஸ், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள். அவர் மட்டுமே இதை செய்தவர். மனிதநேயம் என்றால் அவர்தான், நட்பின் இலக்கணம் என்றால் அவர்தான், பாசத்துக்குரியவர் என்றால் அவர்தான், அன்பு என்றால் அவர்தான், தைரியம் என்றால் அவர்தான், ஆளுமை என்றால் அவர்தான், வீரம் என்றால் அவர்தான், மதுரை என்றால் விஜயகாந்த் தான். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர், வல்லமை படைத்தவர், விசாலம் கொண்டவர், தைரியம் உள்ளவர். அவர்தான், வேறு யாரும் அல்ல, இவர்தான். மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காகவே மறைந்தவர் அவரை என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் அவர் பற்றி பேசாத நாட்களும் அல்ல, மறைந்தும் 100 நாட்கள் கழிந்தும் இன்னும் அவரை பற்றி நாடே பேசிக்கொண்டு இருக்கிறது. 125 நாள் கிட்ட ஆகிறது. ஆக இன்னும் அந்த பொன்மன செல்வனை பற்றி இன்னும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்டாலே எல்லோருக்கும் நினைவிருக்கும். சின்ன கவுண்டர் வானத்தை போல இப்படி என்று 154 திரைப்படங்களை நடித்து உள்ளார். அந்த அளவுக்கு திறமை மிக்கவர் அவரை. இன்னும் சொல்லப்போனால் பக்கங்கள் இல்லை, எழுதுவதற்கு பக்கங்கள் இல்லை, புத்தகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம், வார்த்தைகள் இல்லை, அதிகம் அளவுக்கு இருக்கிறது, கடல் அளவுக்கு வார்த்தைகள் இருக்கிறது. எவ்வளவோ சொல்லலாம், அந்த அளவுக்கு அவரிடம் இருக்கிறது. உண்மை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது அவர் ஒருவரிடம் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில்
வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.